இப்போ நம்ம அவர் நேரடியா அவருடைய கன்ஃபெஷன் மட்டும் கிடையாது. இப்போ அவர் இந்த இவ்வளவு அனாலிசிஸ் நம்ம பண்ணதில்லை, சிசிடிவி அனாலிசிஸா இருக்கட்டும், நம்ம வந்து கால் ரெக்கார்ட்ஸ் அனாலிசிஸா இருக்கட்டும், சூழ்நிலை சாட்சிகள் பார்த்ததுல நபர்களா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்ததை வச்சு அந்த நபர்கிட்ட போகும்போது அவர் அதன் மூலியமா தான் நம்ம போறோம். நம்ம சரியான சாட்சிகள் இல்லாமையோ நம்ம வந்துட்டு சரியான ஆதாரங்கள் இல்லாம நம்ம வந்து கைது நடவடிக்கை இது பண்ணலாம். இதுக்கு மேல நம்ம இந்த ஸ்பெசிபிக்கா நான் சொன்னா சரியா இருக்காது. அது வழக்கு சிடி ஃபைல்ல இருக்கக்கூடிய அதை நான் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. அதுதான் திருப்பி நான் சொல்றேன். உங்களுக்கு தெரியும், இந்த வழக்கு ரிப்போர்ட் ஆகி இது எனக்கு தெரிஞ்சு எத்தனை நாட்கள் ஆயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த வழக்கு ரிப்போர்ட் ஆகி இத்தனை நாட்களுக்கு அப்புறம் நம்ம சயின்டிபிக் லைன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தான், எந்த வித அழுத்தத்துக்கோ வேற எந்த வித இது விஷயங்கள்னால இன்ஃபுளுன்ஸ் ஆகாம பியூர் லைன்ஸ்ல சயின்டிபிக் லைன்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிஸ்டமேட்டிக்கா பண்ணி தான் எவிடன்ஸ் நம்ம இது பண்ணிருக்கோம். இது மட்டும் இல்லாம இது வந்துட்டு ஹானரபிள் ஹைகோர்ட்டும் வந்துட்டு மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இன்வெஸ்டிகேஷனை. நான் ஏற்கனவே ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணிருக்கேன், திருப்பி ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுங்க. இப்போ இந்த நபர், இந்த நாங்க கைது செய்யற நபருக்கு உடனே வந்துட்டு ரத்த சாம்பிள் எடுத்து, பிளட் சாம்பிள் எடுத்து நம்ம டிஎன்ஏ மேட்ச் பண்றதுக்கும் நம்ம வந்துட்டு லேபுக்கு அனுப்பிச்சிடலாம். ஏற்கனவே 22 வழக்கு மேல அவர் மேல இருக்குது. இவ்வளவு சுதந்திரமா அவர் எப்படி வெளியே வந்தாரு? பல்வேறு முரண்பாடுகள் இருக்கலாம் சார். உங்களுக்கு அந்த டீடைல்ஸ் நம்ம போஸ்ட் கன்விக்ட்ல அப்பீல் பெட்டிஷன் போகும்போது அவர் பெயில் தான் வாங்கியிருக்காங்க. அங்க போஸ்ட் கன்விக்ஷன்ல போயிட்டு அப்பீல் பெட்டிஷன் பெண்டிங்கா தான் இருக்கு. அந்த டீடைல்ஸ் அது வரைக்கும் தெரியும். மிச்ச டீடைல்ஸ் உங்களுக்கு நான் நோட் இப்போ ஹைகோர்ட்ல சொல்லும் போது போலீஸ் ஆர் டோல்ட் தட் the 5 suspects ஓட blood samples have been sent for DNA test. On what prima facie grounds was the blood samples of those 5 sent? அந்த 5 நபர், நான் திருப்பி சொல்றேன், அந்த 5 நபர்களுமே சஸ்பெக்ட்ஸ். இப்போ நம்ம அதான் சொல்றேன் பாத்தீங்களா, நம்ம அந்த 5 நபர்கள் சஸ்பெக்ட்ஸோட பிளட் சாம்பிள் எடுத்திருக்கோம். ஆனா அந்த 5 நபர்கள் எந்த நபருமே நம்ம கைது எஃபெக்ட் பண்ணல. கைது அரெஸ்ட் எஃபெக்ட் பண்ணக்கூடிய போதுமான சாட்சிகள் இருக்கிறதுனாலதான், எவிடன்ஸ் இருக்கிறதுனாலதான் நம்ம அரெஸ்ட் எஃபெக்ட் பண்ணோம். அது என்ன சாட்சி, அது என்ன எவிடன்ஸ் நான் உங்களுக்கு ஜெனரலா தான் சொல்ல முடியுமே தவிர சிடி ஃபைல்ல இருக்கிற மாதிரி அந்த விஷயங்கள் நான் சொல்ல முடியாது. அது சரியா இருக்காது. அந்த டீடைல்ஸ் சிடி ஃபைல்ல இருக்கிறது நான் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. நம்ம சார்ஜ் ஷீட் போடுவோம்ல, நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல தான் எனக்கு சார்ஜ் ஷீட் போடுவோம்ல. இன்னைக்கு தானே ஃபர்ஸ்ட் அரெஸ்ட் எஃபெக்ட் பண்றோம். கேர்ள் மிஸ்ஸிங் அது ஆல்ட்ரேஷன் எப்படி மீடியால எப்படி சொல்ல முடியும்? இது சரியா இருக்காதுங்க. இந்த டைம் நம்ம டிஸ்க்ளோஸ் பண்றது சரியா இருக்காது. இல்ல நான் திருப்பி எல்லாத்துக்கும் ஒரே நிமிஷம் ஏற்கனவே இது வந்து செக்ஷுவல் அசால்ட் மர்டர்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி அனுப்பி இப்போ வந்து நாங்க வெறும் மர்டர்னு சொல்றதா அல்லது சஸ்பெக்டட் செக்ஷுவல் அசால்ட் அண்ட் மர்டர்னு சொல்றதா? செக்ஷுவல் அசால்ட் கம் மர்டர் தாங்க. செக்ஷுவல் அசால்ட் கம் மர்டர் தான். அதுக்கான எவிடன்சஸ்க்கு நம்ம சேகரிச்சு நம்ம அனுப்பிச்சிருக்கோம். அதுக்கான ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சார்ஜ் ஷீட் உடனே ஃபாஸ்டா எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியும் பண்ணிடலாம். இதுக்கு மேல நம்ம இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு. இதுக்கு மேல நம்ம ஒவ்வொரு ஸ்பெசிபிக் கொஸ்டின் போயிட்டே தான் நல்லா இருக்காது. நான் ஜெனரல் நான் சொல்லிட்டேன். ஏன்னா மக்களுக்கு இந்த சந்தேகங்களை வந்து நம்ம இது பண்ணணும். சட்ட ஒழுங்கு பிரச்சனையில போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம என்ன தேவையோ அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்பெசிபிக் டீடைல்ஸ் நான் சரியா இருக்காது சொல்றது. எங்க இந்த டைம், டேட், பிளேஸ் ஆஃப் அரெஸ்ட் சொல்றது சரியா இருக்காது. இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்போது 22 கேஸ் அவர் மேல இருக்குது. சோ பிணையில வந்த ஒரு கைதியை கிரைம் சரியா ஃபாலோ பண்ணல சார். இல்ல இங்க பாருங்க, தூத்துக்குடி மாவட்டத்துல வந்துட்டு 1500 சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் இருப்பாங்க. எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அது ஒருத்தர் பின்னாடி 24 நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அது ஃபாலோ பண்ணாம கிடையாது. அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு நம்ம திருப்பி போய் அன்னைக்கு நம்ம செக் பண்றோம் அப்படின்னும் போது எந்த குற்றம் செய்த நபரும் தானா வந்துட்டு நேற்று இந்த குற்றம் நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த நபரை நம்ம கைது பண்ற அளவுக்கு அந்த நபர் மேல சந்தேகத்தை வச்சு அவர் சொல்ற முரண்களை நம்ம கரெக்டா எங்க கிட்ட இருக்க ஆதாரங்களை வச்சுதான் நம்ம வந்துட்டு அவங்களை பிடிக்க முடியும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணலன்னு சொல்ல முடியாது. அது நம்ம விசாரணையில் தான் தெரிய வருங்க. இப்ப நான் சொல்ல முடியாது.